தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இந்திய திரை உலகில் 3 சாதனாக்கள் உண்டு. அவர்களில் மூத்தவரான சாதனா சிவ்தாசினி என்பவர் ஹிந்தி திரை உலகின் முன்னணி நாயகியாக வலம் வந்தவர் மட்டுமின்றி தி மிஸ்ட்ரி கேர்ள் என அத்திரை உலகால் வர்ணிக்கப்பட்டவர். மற்றொரு சாதனாவானவர் பன்மொழி தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்தவர் மட்டுமில்லாது எண்ணற்ற தமிழ் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து முத்திரை பதித்தவராவார். இவ்வாறு 2 சாதனாக்கள் சாதனைகள் பல புரிந்த நிலையில் பெயரில் மட்டும் சாதனா என கொண்டு எதிரிக்கு கூட இப்படியும் ஒரு நிலை வந்துவிடவே கூடாது என்றெண்ணி மனம் பதைக்கும் அளவுக்கு கடுமையாக வீழ்ந்து போய் மறைந்தவர் என கலை உலகால் வேதனையுடன் நினைவு கூறப்பட்டவர்தான் 1968 ஆண்டு முதல் 85 ஆண்டுகள் வரை மலையாளம், தமிழ், தெலுங்கு என பன்மொழி திரைப்படங்களில் துள்ளிசை பாடல் நாயகியாகவும் ஹீரோயினாகவும் துணை கதாபாத்திர கலைஞராகவும் மனம் கவர்ந்த சாதனா ஆவார். அதே கண்கள் திரைப்படத்தில் சுசீலா எனும் காஞ்சனாவின் தோழியர்களில் ஒருவராக, 3 எழுத்து என்ற திரைப்படத்தில் வில்லன் கூட்டத்தில் ஒருவராக, ஜெயலலிதாவுடன் சண்டையிடுபவராக என குறைவான திரைப்படங்களில் நாட்டிய கலைஞராக, தோழி நாயகியராக, காமெடி காட்சியாளராக என ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய கலை உலக காணல் நீர் நாயகி சாதனா அவர்கள் எங்கே பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், எச்சூழலால் கலை உலகில் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, எதனால் திரை உலகை விட்டு விலகினார், யாரை மனம் புரிந்து கொண்டார், திருமண வாழ்வில் சந்தித்த கடும் ஏமாற்றங்கள் மற்றும் கொடுமைகள் யாது, எவ்வாறெல்லாம் கணவரின் மனிதாபிமானமற்ற வன்முறைகளுக்கு ஆளாகினார், இதனால் ஏற்பட்ட மனநிலை பாதிப்பு, ஒருவேளை சோற்றுக்காக துயர்பட்டது, உடையின்றி தவித்தது என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு இறுதி காலங்களில் சொல்லொன்னா வேதனைகளுக்கு ஆளானதுடன் அழைத்து சென்ற இடத்தில் இறந்து போனார் என கணவரால் கூறப்பட்டாலும் மறைந்து போன உடலை இதுவரை எவரும் பார்க்காத நிலையில் இருக்கிறாரா இல்லையா என திரை உலகின் கருணை உள்ளம் படைத்த சிலரால் இன்றளவும் தேடப்படும் நினைவலைகளின் மர்ம நாயகி சாதனாவின் அரிய தகவல்கள், குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1951 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியன்று தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் ஆந்திராவின் குண்டூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த ஷேக் பாபு மற்றும் காசிம் பீவி தம்பதியருக்கு பிறந்த மூத்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலகின் வேதனை மிகு நாயகி சாதனா பீவி ஆவார். இவருடன் 5 சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இந்த உடன் பிறப்புகளில் ஒருவரான சலிமா என்பவர் பிற்காலத்தில் திரை உலகில் வலம் வந்த நடிகையும் கூட. தந்தை ஷேக் பாபுவானவர் வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்து உள்ளூரில் விற்பனை செய்திடும் வணிகர் ஆகையால் பொருளாதாரத்திற்கு எவ்வித குறைவும் இன்றி பெரும் குடும்பம் மகிழ்ச்சியுடன் பயணப்பட்டது எனலாம். இயற்கையிலேயே எங்கு பாடல்கள் ஒலித்தாலும் போதும் அப்பாடலுக்கு ஏற்றவாறு நாட்டியமாடும் சிறப்பை பெற்ற சிறுமி சாதனாவின் நாட்டிய திறனை கண்டு வியந்த தந்தையானவர் உறவினர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி பாரம்பரிய கலைகளை கற்றுத்தரும் நாட்டிய குருமார்களிடம் தனது மகள்களான சாதனாவையும் சலிமாவையும் இணைத்து விட்டார். மகள்களின் நாட்டிய பயிற்சியானது பின்னர் காலங்களில் தனது குடும்பத்தை காப்பாற்றும் என தந்தையார் அப்போது நினைத்திருக்க வாய்ப்பில்லைதான். இவ்வாறு சுமார் 5 வயதில் நாட்டிய கலையை முறைப்படி கற்றுணர ஆரம்பித்த சிறுமி சாதனா அவர்கள் தனது பள்ளி படிப்பையும் தங்களூர் பள்ளியில் இனிதே தொடர்ந்தும் வந்தார். பள்ளி படிப்பில் சாதனா சுமார் ரகம் என்றாலும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் வந்துவிட்டால் போதும் அதனுள் இடம்பெறும் நாட்டிய போட்டிகளில் பங்கேற்று சூப்பர் ரகமாக பரிசனை தட்டிச் சென்று விடுவார். இதன் பேரில் கல்வியுடன் நாட்டிய கலையையும் நன்கு இணைத்து மிளர்ந்து வந்தவர் SSLC படிப்பை ஒரு வழியாக முடித்த நிலையில் நாட்டிய கலை நிகழ்ச்சிகளில் முதன்மை வெற்றி, சக தோழிகளின் ஆலோசனை போன்றவை சினிமா ஆசையை அவருள் தூண்டிவிட்டது எனலாம். இவ்வேளையில் தந்தையின் வியாபாரம் கடும் நஷ்டத்தில் முடங்கி போகவே
என்ன செய்வதென்று விழி பிதுங்கி போய் நின்றவருக்கு பெரும் ஆறுதலாய் அமைந்தவர் அவருடைய பாசமகள் சாதனா ஆவார். இதன் பேரில் குடும்பத்தின் வறுமை சூழலால் மேலும் கல்வியை தொடர முடியாதவர் தங்கள் ஊரான குண்டூர் பகுதியில் இயங்கி வந்த சிறு சிறு நாடக குழுக்களில் தன்னை இணைத்துக் கொண்டு கலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நடனமாடி வந்தவர் படிப்படியாக நாடக உலகிலும் தோன்றி நடிப்பிலும் தன்னை செம்மைப்படுத்தியும் கொண்டார். இவ்வாறு நாட்டியம் மற்றும் நாடகம் என பயணித்து வந்தவர் குடும்ப சூழல் காரணமாக தமிழகத்தின் தலைநகரும் கலைகளின் புகலிடமுமான சென்னையை நோக்கி பயணப்படலானார். இதையடுத்து சென்னையில் குடியேறிய சாதனாவின் வசீகர தோற்றப்பொலிவை கண்ட தமிழ் திரையுலகம் அவரை வரவேற்கத்தான் செய்தது எனலாம். இதன் அடிப்படையில் 1966 EVR பிக்சர்ஸ் தயாரிப்பில் TR ராமண்ணா இயக்கத்தில் ரவிச்சந்திரன், ஜெயலலிதா நடிப்பில் வெளியான குமரி பெண் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்த சாதனா அவர்கள் காட்சியின்படி சட்டநாதன் எனும் வழக்கறிஞர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த நாகேஷிடம் சொத்துக்காக விவாகரத்து கோரும் தம்பதிகள் கதாபாத்திரத்தில் மனைவியாக தோன்றி நகைச்சுவையில் மிளந்திருப்பார். மிக குறைவான காட்சிகளாயினும் ஹேர் ஸ்டைல் மற்றும் தோற்ற பொலிவின் காரணமாக வசீகரமான சிரிப்பழகுடன் ரசிகர்கள் மனம் நிறைந்த சாதனா வானவரை புகழின் உச்சாணி நாயகியர்களில் ஒருவராக ரசிகர்கள் நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் அமைந்த திரைப்படம்தான் 1967 AVM தயாரிப்பில் AC திரிலோக் சந்தர் இயக்கத்தில் ரவிச்சந்திரன் மற்றும் காஞ்சனா நடிப்பில் வெளியான சஸ்பென்ஸ் மற்றும் த்ரில்லர் நிறைந்த பிரம்மாண்ட வெற்றி திரைப்படமான அதே கண்கள் ஆகும். சுசி எனும் காஞ்சனாவின் தோழியர்களில் ஒருவராக தோன்றிய சாதனா அவர்கள் கதை அமைப்பின்படி பயம், மகிழ்ச்சி, குதூகலம் என காட்சிக்கு ஏற்றவாறு தனது முக பாவனைகளை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார். இது மட்டுமின்றி ஜனரஞ்சக இசையமைப்பாளர் வேதாவின் மறக்க முடியாத இசையில் வாலிப கவிஞர் வாலியின் துள்ளல் வரிகளில் GMS, P. சுசீலா, AL ராகவன் பின்னணியில் ஒலித்த பொம்பள ஒருத்தி இருந்தாளாம் என்ற பாடலிலும், ஓஹு எத்தனை அழகு 20 வயதினிலே என்ற பாடலிலும், கண்ணுக்கு தெரியாதா பெண்ணுக்கு புரியாதா என்ற பாடலிலும், பூம் 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 மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி உள்ளிட்ட பாடல்களில் நடனமாடியும் மனம் நிறைந்திருப்பார் சாதனா அவர்கள். மாபெரும் வெற்றிகளையும் வணிக ரீதியாக வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட அதே கண்கள் திரைப்படமானது அவே கல்லு என்ற பெயரில் தெலுங்கில் வெளியான போது அதனிலும் தமிழில் ஏற்ற அதே கதாபாத்திரத்தை ஏற்று தெலுங்கு திரை உலகில் முதலில் கால் பதித்தார் சாதனா அவர்கள். ஏற்கனவே TR ராமண்ணாவின் இயக்கம், ரவிச்சந்திரன், ஜெயலலிதா நடிப்பில் வெளியான குமரி பெண் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் மட்டுமல்ல கலை உலகிலும் முதலில் அறிமுகமான சாதனா வானவர் மீண்டும் அதே கூட்டணியில் 1968 வெளியான மூன்றெழுத்து எனும் கிரைம் திரைப்படத்தில் காமெடி மற்றும் குணச்சித்திர கலைஞராக வலம் வந்த எண்ணத்த கண்ணையா அவர்கள் முதலாக சுக்கடியா சேட் எனும் வில்லன் கதாபாத்திரமாக அறிமுகமான இத்திரைப்படத்தில் அவருடைய உதவியாளர்களில் ஒருவராக தோன்றி நடித்திருப்பார். காட்சி அமைப்பின்படி பெட்டியில் அடைபட்டு கிடக்கும் ரவிச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதாவை காப்பாற்றுவதற்காக கர்ப்பிணி பெண் வேடம் ஏற்ற நாகேஷ் தேங்காய் சீனிவாசனை அப்பெட்டி பயணிக்கும் வண்டியில் பரிதாபப்பட்டு ஏற்றிச் செல்லும் பெண்ணாக தோன்றிய சாதனா பின்னர் பெட்டியை திறந்துவிட்டவுடன் ஜெயலலிதாவுடன் சண்டையிடும் காட்சியில் நன்றாகவும் நடித்திருப்பார். இவ்வாறு தமிழ் சினிமாவில் குறைவான காட்சிகளில் தலைகாட்டி வந்தவரை தன் பக்கம் அரவணைத்துக் கொண்டது மலையாள திரை உலகம். இதன் பேரில் 1969 ஜெயமாருதி தயாரிப்பில் AB ராஜ் இயக்கத்தில் பிரேம் நசீர், செம்மின் ஷீலா நடிப்பில் வெளியான டேஞ்சர் பிஸ்கட் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகில் முதலில் கால் பதித்தார் சாதனா அவர்கள். தங்கம் கடத்தலின் விளைவுகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தின் கதையின் 2ஆம் ஹீரோயினாக அறிமுகமாகி மலையாள ரசிகர்களின் பேரபிமானம் பெற்றவராக மாறிப்போன சாதனாவை தேடி எண்ணற்ற திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன. தனது முதல் மலையாள திரைப்படமான டேஞ்சர் பிஸ்கட்டில் இடம்பெற்ற உத்ரஸ் வயம் வரம் கதகளி காணுவான் என்ற பாடலில் பிரேம் நசீருடன் இணைந்து அழகுற தோன்றியவரின் புகழ் மலையாள திரை உலகில் பரவிய நிலையில் அத்திரை உலக ரசிகர்களால் நன்கு கொண்டாடப்பட்டார் சாதனா அவர்கள். இதையடுத்து ரெஸ்ட் ஹவுஸ், ரக்த புஷ்பம், லாட்டரி டிக்கெட், லேடிஸ் ஹாஸ்டல்,
சிஐடி நசீர், லங்காதனம், ராத்திரி வண்டி, எர்ணாகுளம் ஜங்ஷன் என சற்று கவர்ச்சி மிகுந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் தோன்றி முன்னணி நாயகியாக வலம் வந்த சாதனா அவர்கள் சுமார் 80க்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களில் தனது தேர்ந்த நாட்டியத்தாலும் நடிப்பாலும் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டவராக மின்னி வந்தார். இவ்வாறு பிரேம் நசீர், சத்யன், மது, எம்ஜி சோமன், சுகுமாரன், அடூர் பாசி என மலையாள திரை உலகின் அவ்வேளைய முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்து சிறப்பித்து வந்தவர் அத்திரை உலகின் கனவு கண்ணி என ரசிகர்களால் வர்ணிக்கவும் பட்டார். இதனைத் தொடர்ந்து மலையாள திரை உலகின் பிரபல நாயகியாக மாறிப்போன சாதனா அவர்கள் 1972 ஸ்ரீ காமாட்சி ஏஜென்சிஸ் தயாரிப்பில் ஜி.என். வேலுமணி இயக்கத்தில் கே.ஆர். விஜயா நடிப்பில் வெளியான அன்னை அபிராமி என்ற ஆன்மீக திரைப்படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பி. சுசீலா அவர்கள் பின்னணியில் ஒலித்த அகரமும் ஆகி அதிபனும் ஆகி என்ற பாடலில் தனது தங்கை சலிமாவுடன் இணைந்து நடனமாடியும் இருப்பார். இதையடுத்து ஓரிரு காட்சிகளில் தமிழ் திரை உலகில் தலைகாட்டி வந்த சாதனாவானவர் தனக்கு பெரும் வாழ்வளித்த மலையாள திரை உலகிலேயே தனது கவனத்தை நன்கும் செலுத்தலானார். இவ்வாறு 80க்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களில் நாயகி, வில்லி, குணச்சித்திரம் மற்றும் துள்ளிசை பாடல்களின் ராணியாக வலம் வந்தவர் காலத்தின் ஓட்டம், புது முகங்களின் அதிக வரவு, இதனால் ஏற்பட்ட வாய்ப்புகள் குறைவு காரணமாக 1986 வெளியான இத்ரா மத்ரம் என்ற திரைப்படத்துடன் மலையாள திரை உலகம் மட்டுமின்றி தனது கலை பயணத்திற்கும் முற்றிலும் விடை கொடுத்தார். படு பிஸியாக அனைத்து கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்து வந்தவர் திரை உலக பயணமின்றி அமைதியான சூழலில் வாழ்ந்தபோதுதான் இதுவரை தான் ஓடி ஓடி கலை உலகில் சம்பாதித்த செல்வங்கள் அனைத்தும் தான் மிகவும் நம்பியவர்களாலேயே சுரண்டப்பட்டு இறுதியில் ஒன்றுமே இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் மட்டும்தான் மிச்சமாகி நின்றது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானவர் என்ன செய்வதென்று வழி தெரியாதவராக பரிதவித்து நின்ற வேளையில்தான் உதவுகிறேன் என வந்து வாழ்க்கை துணைவராகி போனார் என்.கே. ராம் எனும் வாகன வியாபாரி ஒருவர். இதன்படி காதல் கணவராகி போன ராமை உருகி உருகி காதலித்த சாதனாவுக்கு பின்னர்தான் தெரிந்தது கணவர் ராமிற்கு தான் 3வது மனைவி என்று. இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த சாதனா வேறு வழியின்றி உறவுகளின் ஆதரவும் இன்றி கணவர் ராமுடன் பயணிக்க சுயநலத்தின் உச்சகட்டமாகி போன கணவர் ராமு மனைவி சாதனாவை கொடுமைப்படுத்தும் சைக்கோவாகித்தான் போனார். சாதனா வாழ்ந்த கலை வாழ்வை சுட்டிக்காட்டி படிப்படியாக துயர்படுத்தி வந்தவருக்கு கார் வியாபாரமும் வீழ்ச்சியை தர இதன் பின்னர் வெறுப்புகளும் கோபங்களும் சாதனாவை நோக்கி திரும்பத்தான் ஆரம்பித்தன. ஏற்கனவே கணவனின் கடுமையான கொடுமையை அனுபவித்து வந்தவர் வறுமையின் கோரப்பிடியிலும் சிக்கிக்கொள்ள விதி அதன் சதிராட்டத்தை வேகமாகத்தான் ஆட ஆரம்பித்தது எனலாம். இதன் பின்னர் ஊராக மனைவி சாதனாவை அழைத்து கொண்டு நாடோடி போல் பயணித்த கணவர் ராமை அண்டி வாழ்ந்த சாதனா அவர்கள் காலங்கள் பல உருண்டோடிய நிலையில் சென்னைக்கு அருகே உள்ள செங்குன்றத்தை அடுத்த புதூர் என்னும் பகுதியில் வறியவர்கள் வசிக்கும்படியாக ஆஸ்பெட்டா சீட் மேற்கூரையாகி போன ஒரே ஒரு அறை கொண்ட வீட்டில் ஒருவேளை உணவுக்கு கூட துயர்படும் கஷ்ட ஜீவனத்தில் வசிக்கலானார். மது பழக்கத்திற்கு கடுமையான அடிமையாகி போன கணவர் ராம் அவர்கள் திரை உலகில் ரசிகர்களை பரவசப்படுத்தி ஆடிய சாதனாவின் கால்களை சிகரெட்டால் சுட்டு சுட்டு தழும்புகள் ஆக்கி ரசித்து வந்தவர் ஒரு கட்டத்தில் கட்டைகளால் அடிப்பது, தலையில் காயத்தை ஏற்படுத்துவது என கொடுஞ்செயல்களையும் புரியலானார். அக்கம் பக்கத்தில் உள்ளோரால் பலமுறை காப்பாற்றப்பட்ட சாதனாவை ஒரு கட்டத்தில் கேஸ் சிலிண்டரை திறந்து வைத்துக் கொள்ளவும் முயன்றிருக்கிறார் கணவன் என்ற போர்வையில் வாழ்ந்த சதிகாரன். சாதனாவின் நிலை இவ்வாறு அதள பாதாளத்தில் சென்று கொண்டிருக்க மும்பையில் மாட மாளிகைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார் என கேரள மாநில திரை உலகம் எண்ணியிருந்த வேளையில்தான் பிரேம் நசீருடன் நடித்த நாயகியர்களை அழைத்து கௌரவப்படுத்தும் நோக்கில் விழா ஒன்றை ஏற்பாடு செய்ய முற்பட்ட வேளையில்தான் சாதனாவின் ஞாபகம் வரவே இதன் பேரில் அவரை அழைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிகழ்ச்சியாளர்களுக்கு மேற்கண்ட மோசமான நிலையில் சாதனா வாழ்ந்து வருகிறார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. இதனை முன்னிட்டு ஒளிப்பதிவாளர் ஒருவர் நேரில் வந்து சாதனாவின் நிலை கண்டு கண்ணீர் வடித்து தனது முகநூலில் பதிவிட இதை கண்ட பிரபல மலையாள திரை உலகின் கலை நாயகி உஷாராணி அவர்கள் சாலச்சித்ரா பரிஷத் என்ற மலையாள திரை உலக சங்கம் மூலம் சாதனாவின் தொலைபேசி எண்ணை பெற்று
அவருடன் தொடர்பு கொண்டு பேசிய போதுதான், கேமரா எதையும் எடுத்து வர வேண்டாம், அவ்வாறு வந்தால் தான் நடிகை என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும், பிறகு வீட்டின் உரிமையாளர் தன்னை காலி செய்ய சொல்லிவிட்டால் எங்கு செல்வது என தனது ஆரம்பகால புகழை அறியாமல் வேதனையுடன் சாதனா உதிர்த்த வார்த்தைகள் உஷாராணி அவர்களுக்கு வலிகளை ஏற்படுத்தத்தான் செய்தன. இதன் பின்னர் சாதனாவை காண நேரில் சென்ற உஷாராணி அவர்கள் மோசமான வாழ்வியல் நிலை கண்டு வருந்தியவராக தனது திரை உலக நட்சத்திரங்களிடம் அவரது சூழ்நிலையை பகிர்ந்து கொள்ள ஜெயபாரதி, சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் உதவி புரிந்ததுடன் மலையாள திரை உலகின் அம்மா என்ற நிறுவனத்தின் மூலம் மாதம் 5000 ரூபாய் வருவதற்கான வழி வகைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பேரில் தன்னுடைய பங்காக உஷாராணி அவர்களும் மாத உதவி புரிந்து வந்தார். ஆனால் வந்த பண உதவிகளை எல்லாம் தானை அபகரித்து கொண்டு குடித்து கும்மாளம் அடித்து வந்த கணவர் எனும் கயவனாகிய ராம் அவர்கள் இதன் பின்னர் தனது மனைவியை பராமரித்து வருவது போல் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வந்ததுடன் சரியான உணவின்றி ஆதரவின்றி பரிதவித்து மனநிலையும் பாதிக்கப்பட்ட மனைவி சாதனாவை மும்பைக்கு ரயில் மூலம் அழைத்துச் சென்று அங்கேயே நிராதரவாக விட்டுவிட்டு வந்த வேளையில் எப்படியோ காவல்துறையினர் உதவியுடன் மீண்டும் வீடு வந்து சேர்ந்தார் சாதனா அவர்கள். இதனையடுத்து சாதனாவை பற்றி அடிக்கடி நலம் விசாரித்த உஷாராணி அவர்களும் மறைந்து போக, பின்னர் கேட்பாரின்றி போன கணவர் ராம் அவர்கள் 2020ஆம் ஆண்டு திருப்பதிக்கு செல்கிறேன் என மனைவியுடன் சென்றவர் சில நாட்கள் கழித்து தலையில் காயத்துடன் அழுக்கு உடையில் வந்தவரிடம் சாதனா எங்கே என அக்கம் பக்கத்தினர் கேட்க, சென்ற இடத்தில் காய்ச்சல் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட சாதனாவை மருத்துவமனையில் சேர்த்த வேளையில் சிகிச்சை பலனின்றி அங்கேயே உயிரிழந்ததாகவும், தானும் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு சிகிச்சை பெற்று வந்ததால் சாதனாவின் உடலை கொண்டு வர முடியாத சூழலால் இறுதி காரியங்களை முடித்து தான் திரும்பியதாகவும் கணவர் ராம் கூறினார். வாரி அணைத்துக் கொள்வதற்கும் ஆதரவாய் நிற்பதற்கும் ஒரு வாரிசு இல்லை என்ற மன அழுத்தம் ஒருபுறம் எனில், இடது கை முற்றிலும் செயலிழப்பு, அல்சைமர் எனும் மறதி நோயுடன் மனநிலையும் பாதிப்பு என்ற பிணியும் ஒருபுறம் என கடுமையாக பாதிக்கப்பட்ட சாதனாவை ஒரு மனைவியாக அல்ல, குறைந்தபட்சம் ஒரு மனுஷியாக பாராமல் பலமுறை இதுபோல் பல இடங்களில் சாதனாவை விட்டுவிட்டு வீடு திரும்பிய சைக்கோ கணவர் ராமின் வார்த்தைகள் மீது நம்பிக்கையற்ற அக்கம் பக்கத்தினர் அவருடைய உடலை இதுவரை பார்க்காததால் எங்காவது ஒரு மூலையில் சாதனா வாழ்ந்து வருவார் என நம்பிக்கையுடன் உள்ளனர். ஆண்டுகள் பல உருண்டோடிய நிலையில் கலை உலக நாயகி சாதனா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, கணவரால் கொல்லப்பட்டாரா அல்லது உடல் நலமின்றி இறந்து விட்டாரா என்ற எந்த ஒரு கேள்விக்கும் விடை தெரியாத வண்ணம் சாதனா எனும் வேதனை மங்கையின் வாழ்க்கை மர்மம் நிறைந்ததாகவே இன்றும் தொடர்கிறது. வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்ற முதுமொழிக்கு ஏற்ப மனைவி சாதனாவுக்கு செய்த பெரும் கொடுமையோ என்னவோ தெரியவில்லை. கடும் மனநிலை பாதிக்கப்பட்டு உடலில் உடையின்றி நிர்வாண கோலத்தில் பரிதவித்து வந்த கணவர் ராம் ஆனவர் தற்போது ஒரு காப்பகத்தில் உள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய இக்காலகட்டத்தில் சாதனா அவர்கள் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவெனினும், இந்நிகழ்ச்சியை காணும் ரசிகர்கள் எங்கேயாவது கலை நாயகி சாதனாவை கண்டால் கமெண்ட் செக்ஷன் பகுதியில் தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக அவரை மீட்டெடுப்போம் என கூறி, இவரை போன்ற கலை உலகின் காணல் நீர் நாயகியர்களான சிவாஜி கணேசனின் ஹீரோயினும் எம்ஜிஆரின் நாட்டிய நாயகியும் பத்மினியின் தங்கையாக என திரை உலகில் வலம் வந்தவரும் ஹிட் பாடல்களின் ஆடலரசியாக தென்னகத்து மர்லின் மன்றோ என வர்ணிக்கப்பட்டவரும் உயிரிழந்தது கொலையா அல்லது தற்கொலையா என மர்மம் விலகாமல் மறைந்து போன வேதனை நாயகி விஜயஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், எம்ஜிஆரின் இறுதி திரைப்பட ஹீரோயினும் 1000 ஜென்மங்கள் திரைப்புகழ் ஆவி நாயகியும் சிவாஜி கணேசனின் செந்தமிழ் பாடும் சந்தன காற்று என கலை உலகில் உச்சம் தொட்டவரும் கணவரின் கொடுமையால் மன உளைச்சல் கண்டு உடல் உருக்குலைந்து மறைந்த தென்னகத்து ஹேம மாலினியான பத்மபிரியா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், இளமை காலங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும் மறக்க முடியாத மனம் கவர் பாடல்களின் ஹீரோயினும் தற்கொலையை சந்திக்க தூண்டிய கணவரின் கொடுமை செயல்களால் மன வாழ்க்கைக்கு விடை கொடுத்து
பெற்ற பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட துயர்கடந்த அன்னை நாயகி திருமதி சசிகலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத நினைவலைகள் கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.